வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிம்ஸ் வீடியோ சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரிஞ்சிட்டோல் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திக்குண்டதி பெச்சுண்டதி எருண்டதி. என்னது என்ன சொல்றா சொல்றா அவ பைத்தியம் சார். ஹாய் फ्रेंड्स, டாக்டர் அம்பேத்கருக்கு நிறைய ஃபேன்ஸா இல்ல வீரப்பனுக்கு நிறைய ஃபேன்ஸா அத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணுங்க. இதுக்கு சம்பந்தமே இல்ல அவங்க ரெண்டு பேரையும். வளர விடாதீங்க, கஷ்டத்தை வச்சு கொண்டுருங்க. குட்டி சுட்டி செல் ஒரு ஸ்மால் பிரே. என்னென்னமோ பண்றாங்க. டாய் 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 டாய். யோசிக்கா. மூஞ்சில ஊத்திடுவான். இதுக்கு என்னங்க கமெண்ட் கொடுக்கறது? காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிட்டேன். வணக்கம், நான் தான் வெந்தயம். குளிர்ச்சியை தரும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும், முகப்பருக்களை அகற்றும், இருதய கோளாறுகளை நீக்கும். வித்தியாசமான கேரக்டர் இருக்கல. அது கெட்டப்பே வருவாங்க. உன்னுடைய வருங்கால ஆசை என்ன? நான் படிச்சேன் ஐஏஎஸ் ஆகி இந்த பில்டிங் இடிச்சு பில்டிங் இடிச்சியா? மாடி பில்டிங்கா கட்டி கொடுக்கறதா அப்பா நல்ல புள்ளதான். ஏங்க கட்டி வைக்கிறீங்க? பதறது இல்ல. போலீஸ்கார நம்மள பார்த்து பயப்படுறாங்க. ஏன் அரசியல் அரசியல் பலம். உன் கொட்டை இருக்குல்ல, கொட்டை கையில கொடி இருந்தா இங்க வரணும் ஐயா. விட்டவே ஒரு யத்த வாட்டு வெடி ஒரு நாள் உடங்கிக்கிட்டு கொட்டை தெறிச்சிரும். வாவ், அவனுக்கு முன்னாடி போய் पागल करते तुझे मोर शीतल गुलाबी साड़ी लाली लाल लाल. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? இன்னொன்று பொண்ணு அதுக்குள்ள போலீஸா? ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? டேய், உன் எக்ஸ தொட்டு தாலி கட்டின புருஷன்டா நானு. போடா போ. என்ன சிரிக்கிற? இப்ப பேசு. நான் தாலி மட்டும் தான்டா கட்டல. அது எப்படா முடியும்? அதானே. நீங்க என்ன டம்மி பேசுண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். ரஜினி அவங்க 65 போடுற மாதிரி அப்படிதான் இருக்கு. கறி மசாலா மேல பூசுறோம். பொறுத்து எடுத்துறாங்க. கூட மட்டும்தான் பிறக்கல, மத்தபடி தங்கச்சி அண்ணா பாப்பாலவா? ஆமா, அண்ணா பாப்பாளவு. யாரா நீங்க எல்லாம்? அது என்ன உடன்பரவா அண்ணா பாப்பாளவு? எனக்கு புரிஞ்சு போச்சுடா உங்களோட நோக்கம் என்னன்னு. வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, இது என்னையா சொல்லலாம்? எதையாச்சும் சொல்லு. சொல்லுங்க. சொல்லு, உன் அத்தைட்ட சொல்லு. என்ன சொல்லு? ஏய், ஐயா என்ன சொன்னா? சின்னையா என்ன சொன்னா? கடைசி வரைக்கும் நீ சொல்ல மாட்டேங்கிறாங்களே. யாரே அந்த கொய்யா? இப்போ நெல்லை பால்துறை அவர்கள் ஒரு காமெடி ஜோக் சொல்றாங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. மேல வானம் கீழே பூமி, கேட்கறது கால ரத்தம் வரும். அப்படியா சொல்றீங்க? ஒரு வேளை காமெடி உண்மையா எங்க? இருக்குமா? என்ன சரி என்ன சிரிக்கா? ஐயோ, ரவி ரொம்ப கஷ்டப்படும். சொல்லையா மூஞ்சி ஓட்ட மாதிரி வச்சிருக்கா. அடப்பா. ஓய், உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். பாத்தீங்களா? பாட்டியை நிம்மதியா டிராவல் பண்ண விடுறீங்களா? லவ் பண்றேன். போடு போடு போயிட்டு எளியது மனம்
என்ன புருவத்துல என்ன ஏதோ இருக்கு என்னது கட்டை ஸ்கூலுக்கு போகும்போதே சிரிக்காத சிரிக்காத ஏய் உன்னை பார்த்தாலே எனக்கு எரியக்கூடாத இடம்ல எரியுதுடா எப்படி நீ சிரிக்கவே என் தம்பிக்கு ஃபிக்ஸ் வந்து ரொம்ப முடியாம இருக்கானே கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டி போக முடியுமா ப்ளீஸ் ப்ரோ வாங்க ப்ரோ முதல்ல முருகா என் தம்பியை காப்பாத்துப்பா முருகா காப்பாத்துங்க நீங்க இந்துவா ப்ரோ காப்பாத்தியாங்க இந்துவா முஸ்லீமா திரும்பவுமா வெரி நைஸ்ங்க நான் அவங்களுக்கு வெரி சொன்னேன் கியூட்டுங்க Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க Thank you. நான் அவங்களுக்கு சொன்னேங்க அவங்களுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இப்படி 5 அடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு இந்த டயலாக் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு தேவையான சார் சொல்ல சொன்னேன் இவங்களா நீங்க 2 பேரும் எப்படா கொடுக்குறீங்க ஓ இது கில்லி வாரமா எந்த திறந்தாலும் அதாவது கில்லி தான் ரைட்டுக்குன்னா 5 நிமிஷம் தான் இருக்கு சீக்கிரம் வா எனக்கு கட்டிங் சரக்காடிக்கிற போல இருக்குது. ஐயா முடியலங்க ஐயா உன் கரப்பல்லு காணாம போயிருடா. எங்க நடந்தாலும் ஸ்டைலா தான் நடப்போம். அதனால ஸ்டைலிஷ் பாய் நிக் நேம் வச்சிருக்கோம். அப்படி ஸ்டைல உட்காந்து போஸ் போட்டு உட்காந்தா அப்படி காலர் பிடிச்சி இழுத்தா அந்த மாதிரி ஸ்டைல் எங்கேயுமே இருக்காது. பார்த்தாலே தெரியுது ஸ்கூல் குழந்தை பேசுற மாதிரியே இருக்குடா. நான் ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் பிடிக்கும். டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? யாருக்கு தெரியும் நம்ம போட்டோவையும் யாராச்சும் சேவ் பண்ணி வச்சு சைட்டு கூட எடுத்துட்டு இருக்கலாம். I love your confidence. என்னமையே இருக்க தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்துட்டு பேங்க் போயிட்டு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தேன். இப்போ கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நேரில் வந்து கூட அமௌண்ட் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணி அப்படினா ஒரு 10000 பவுண்ட் கொடு. ஏன் நீயே வா திருடுன்ற மாதிரி புடிச்சுங்கற. பண்ற ஏதாவது எப்ப பண்ணனும்னு எனக்கு தெரியும். பேசாம கூட்ட. நான் ராணிங்களா? ஓ அந்த கடிச்சு டாட்டு போறது. எப்படி காயப்போ. என்னையா இது? பாய் நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கடிதால கடிச்சாங்க லிப் வரைஞ்சு வச்சிரான். அது எசக்கு பெசகா ஆயி போச்சு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, பர்த்டே. என்ன பாட்டா இது ரொம்ப பிடிக்குங்க. பாட்டு வந்து மந்திரமா வர்றது இல்லடா தம்பி, மந்திரத்தை தான் பாட்டா எடுத்து போட்டுட்டு இருக்கா. டே. வாயே பாத்து எடுப்பாரு. ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து பர்த்டே விஷ் இனிமே தான் எல்லாருக்கும். தேவைதான். யார் நீ? அது அவருக்கே தெரியல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்த்துட்டா. இவனுக்குலாம் ஏன் மம்மி வணக்கம் சொல்ற? பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுது. அவன் கொஞ்சம் யாருக்கு வணக்கம் வைக்கிறான்னு பாரு. நல்லா இருக்கீங்களா? ஆளே பார்க்க முடியல. அது யாருமே இல்ல, யாருக்குடா வணக்கம் சொல்றான்? அவனுக்கு ஒரு வியாதி. எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க மச்சான். வீடு அப்படியே போயிடுவான். இல்லையே எல்லாம் வராங்களே. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? அதுதான் தெரியல. சார் இதுங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியல தான் சார். நான் உண்டு அந்த டிவி உண்டுன்னு பார்த்துட்டு இருப்பேன் சார். இப்போ அந்த டிவியில் வரான்றான் சார் இவன்.
பீட்டர் கே வந்து கமெண்ட்ரிக்கு கூப்பிட்டுருந்தப்போ உங்க கூட பேசினது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு இன்னொரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பீட்டர் கே வந்து என்ஜாய் பண்ண நான் என்ன ஃபிகரா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. கிரிக்கெட் லைவ்ல நான் வந்து எல்லாமே ஆளுங்களை உட்கார வச்சு அப்படிதான் பேசுவாங்க. கேளுங்க சோறு திங்க வேற கேக்குறீங்க என்ன கேக்குறா டேய் என்னடா தவளத்தா நின்னுக்கிறீங்க இன்ஸ்டால 100K அஷ்டேன், இம்முனா கிரேசின்னு பேரை வச்சிட்டேன், செலிபிரிட்டின்னு இடத்த புஷ்டேன். தாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. கண்டாவி வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த எக்ஸாம் பேப்பரில் இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி நம்ம மீம் ஸ்டுடியோ அமலா சச்சியில் ஆரம்பிக்க மாட்டார். பிள்ளையார் சொல்லி அவங்க தான் அவங்கள ஃபஸ்ட்டு வச்சு செஞ்சுட்டு போனாதான் ஒரு திருப்தியேற்ற மாதிரி, அவங்களும் திருத்துற மாதிரி இல்லை, இவரும் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இது மாறாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த இப்போ புதுசாக ஒன்று வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். மீன் இந்த சினிமாவுக்கு ஒன்று பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அதுதான் இப்போ எல்லா துறையிலையுமே நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபேம் இருந்தால் சினிமாவுக்கு போயிடலான்ற மாதிரி, இப்போ ஃபேம் இருந்தால் கமெண்ட்ரி ஆகிடலாம், ஃபேம் இருந்தால் என்னென்னா பண்ணிடலான்ற மாதிரி. இப்போ பீட்டர் அவர் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரோ நீங்கள் அதை தூக்கின்னு போய் அங்கே உட்கார வச்சுன்னா அதான் பண்ணுவார். அதுக்கு தான் இந்த ப்ரொஃபஷனல் அதுக்குன்னு இருக்கிறவங்க உட்கார வச்சாதான் அதுக்குன்னு பேசுவாங்க. இங்கே கிரிஞ்சு பண்ணுறவங்க தூக்கின்னு போய் அங்கே உட்கார வச்சுன்னா அதே கிரிஞ்சு அதே கேவலம் தான். அவங்க என்ன இங்கே ஒரு அசிங்கமாக பேசி என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் அங்கே பண்ணுவாங்க. கிரிக்கெட் பற்றி பேச மாட்டாங்க. அவங்க வாய்க்கு வந்தது அவங்க என்ன வளருவாங்களோ அதான் வளருவாங்க. அது யார் தப்பு? நீங்கள் ஃபேமுன்றதுக்கு போய் உட்கார வச்சதுனால தான் இவ்வளோ நடக்குது. யார் மாறணும்னு எனக்கு புரியல. என்னையாவது இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குங்க. இதோட ஒரு இதுல முடியும் திருந்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் இருக்க மோசமாக போகுது. இதுக்கு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.